காலையில் எந்திரிச்சு நம்ம வெளியில் வந்த உடனே செடியில் இருக்கிற பூக்களை எல்லாம் பார்த்தாவே மனசு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. பூக்களை எல்லாம் பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னும் நிறையா பூ பூத்துட்டு இருந்தது, இடையில அப்படியே குறைஞ்சிது. மறுபடியும் இப்போ மழை காலம் ஆரம்பித்த உடனே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பூ முடிஞ்ச உடனே அந்த வேஸ்ட்டாக இருக்கிற அந்த கிளைகள் எல்லாத்தையும் நம்ம வெட்டி விட்டோம்னா நல்லா பூ பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு கொஞ்சம் காடெல்லாம் ஈரம் காஞ்சிருச்சு. அதாவது உழவு ஓட்டுறதுக்கு கரெக்டான பதமாக இருந்துச்சு. சரி போய் ஓட்டி பார்ப்போம், ஈரம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓட்டலாம், இல்லாட்டி நாளைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். ஈரம் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம குட்டமாடு எறும்புக்கண்ணெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கிற அந்த காடு தான். இங்கே பில்லு கம்மியாகிடுச்சு, மாடெல்லாம் மேய்ஞ்சு பூடு தான் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் மாடு மேயாது. அதெல்லாம் நம்ம ஒரு டைம் ஓட்டி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் புதுசாக புல் வந்துச்சுன்னா மாடு மேயறதுக்கு நல்லாயிருக்கும். தென்னங்கன்றுக்கும் தண்ணி நல்லா ஈரம் எடுக்கும், ஈரம் கட்டும். அதனால் எல்லாம் உழவு ஓட்டினோம். அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது போய் மீன் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் மீன் குட்டைக்கு வந்திருந்தேன். நிறைய ஜிலேபி மீன் நம்ம மீன் குட்டையில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த குட்டையில் மீன் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த புது தண்ணி வர்றது, அந்த ஆக்சிஜன் பற்றாமல் அந்த மாதிரிலாம் மீன் மேலே நல்லா வாயை திறந்துட்டு அப்படியே மேலே முட்லி விட்டுக்கிட்டு மேலேயே நின்றுட்டுருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொட்டாசியம் பர்மாங்கனேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிலே கிறிஸ்டலாக இருக்கும். அது நம்ம ஆஃபீஸில் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கொண்டு தூவி விட்டுட்டோம்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும். மீனுக்கெல்லாம் ஏதாவது புண்ணு இருந்துச்சுனாலும் அந்த புண்ணெல்லாம் சரியாயிடும். அதனால் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம காட்டில் வேலை செய்கிற தம்பி போய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். இதெல்லாமே பாருங்கள், நல்ல சைஸான மீனாகவே இருக்குது. இந்த கடைசியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்லா, லோகு, கட்லா, அவரி, ஜிலேபி இது எல்லாமே இருக்குது. எல்லாத்தோட ஜிலேபி மீன் தான் நிறையா இருக்குது. பார்க்குற இடத்துலலாம் அதுதான் இருக்குது. ஜிலேபி மீன் தான் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் தாங்காதது இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுங்கிறது. பெரிய பெரிய ஏரியிலலாம் பார்த்திங்கன்னா துணியில் கட்டி அப்படியே பரசலில் போட்டு இழுத்துட்டு போவாங்க. நம்ம சின்ன இடம் அப்படிங்கிறனால கையிலேருந்து அப்படியே தூக்கி இறச்சி விட்டுட்டோம். அந்த கலர் சேஞ்ச் ஆனாலே போதும், அந்த ஆக்சிஜன் கிடச்சின்னா எல்லாம் உள்ளே போயிடும். காட்டிலேருந்து வீட்டுக்கு வந்தோம். ஆட்டு ஷெட்டுக்கு வந்தோடனே பார்த்தா அந்த குட்டி ஹீட்டில் இருந்துச்சு. சரி கிடா சேர்த்தி விட்டுடலாம், நல்ல சைஸ் வந்துடுச்சு அப்படின்ட்டு சின்ன கடாய்க்கே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு எங்களுக்கே தெரியாமல் அந்த பெரிய கடா ஒரு முதி முதிச்சிருச்சு. அதனால் நான் சினையாக இருக்குமா என்னென்னு தெரில அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் நல்ல வேலை அது சினை இல்லை. மறுபடியும் இப்போ ஹீட்டுக்கு வந்தது, நம்ம சின்ன கடாயிலே சேர்த்தியாச்சு. நல்ல சைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம கிடா போட்டோம்னா தான் ஆடு நல்லா பெருவட்டான ஆடாக வரும். ஒரு 6-7 மாதம் 8 மாதம் இந்த ரேஞ்சிலேயே கிடா சேர்த்திட்டோம்னா ஆடு நல்லா சைஸ் வராது. நாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 12 மாதத்துக்கு அப்புறம் தான் பொட்டைக்குட்டிகளெல்லாம் கிடா இருக்கிற ரூம்லேயே போடுவோம். அப்போ தான் ஆடு நல்லா சைஸ் வரும். காய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம செடி போட்டிருக்க இடத்துக்கு போயிருந்தேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான் நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கீரை முன்னையே ஒரு டைம் அறுத்தாச்சு. அது இல்லாமல் மல்லித்தலையும் ஒரு டைம் அறுத்தாச்சு. காயெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வேறு எதுவும் வரல. இப்போ தான் பூ பிடிக்க ஆரம்பிக்குது. மழை 2-3 நாளாகவே அப்பப்போ பெஞ்சிட்ருக்கிறதுனால வைக்கப்புல் காலையில் எடுத்த உடனே வைக்கப்புல் தான் ஃபஸ்ட்டு நம்ம போடுறது. இந்த தார்பாய் விரிச்சு விட்டு அதை ஆக்சுவலாக ஓட்ட தார்பாய், அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அதை நம்ம விரிச்சு விட்டு வைக்கப்புல் உடச்சுட்றதுக்காக வச்சுருக்குறோம். இந்த மழை காலங்களில் பார்த்திங்கன்னா கட்டுத்தரையெல்லாம் ஈரமாக இருக்கும். பில்லெல்லாம் ரொம்ப ஈரப்பதம் இருக்கிறனால மாடுகள்லாம் சரியாக திங்காது. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வைக்கப்புல், சோளத்தட்டு இதெல்லாம் நம்ம எப்போயுமே போடுவோம். வைக்கப்புல் அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிற மாடு கூட இந்த மழை காலங்களில் போட்டோம்னா நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு வைக்கப்புல் திங்காமல் இருக்கும்.
கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கைப்பிடி போட்டு கொஞ்சம் டைம் விட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திங்க ஆரம்பித்து அப்படியே ரெகுலர் பண்ணிடும். நம்மளது எல்லாமே வந்து வைக்கப்புல் சாப்பிடும் நல்லாவே. மழை பெஞ்சிட்ருக்கிறனால கட்டுத்தரையெல்லாம் ஈரமாக இருக்குது, காட்டுக்குள்ளேயும் ஈரமாக இருக்குது. காட்டுக்கு மேய்ச்சலுக்கு நம்ம கொண்டு போகிறதில்ல. அதனால் வந்து காலையில் நேரம் வைக்கப்புல், அதுக்கப்புறம் சோளத்தட்டு, அதுக்கப்புறம் தீவனப்புல் அப்படி எல்லாமே மாற்றி மாற்றி போடுவோம். நைட்டு வந்து ரெகுலராகவே தீவனப்புல் தான் போடுறோம். ஒரு வேளை நம்ம தீவனப்புல் போட்டாலும் அந்த ஈரமாக இருக்கிற டைமில் போட்டோம்னா சரியாக சாப்பிடாது. இப்போ நம்ம காட்டுக்குள்ளே கட்டி வைக்கிற மாடு பாருங்கள், கீழே வந்து காடெல்லாம் ஈரமாக இருக்கிறனால வைக்கப்புல் போட்டாலுமே ஒழுங்காக சாப்பிடல. ஓரளவுக்கு தான் சாப்பிட்ருக்கு, மீதியெல்லாம் அப்படியே வச்சிருச்சு. இதே கட்டுத்தர ஈரம் இல்லாத இடத்துல நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடும். இது காடு ஓட்டி போட்டிருக்குறோம், அதனால் வந்து கொஞ்சம் ஈரம் அதிகமாக தான் இருக்கும். டேஷ்ஹவுண்டு ஃபீமேல் பார்த்திங்கன்னா இப்போ கிராஸ் பண்ணி 1 மாதம் பக்கத்தில் ஆகுது. நான் கரெக்டாக டேட் நோட் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன். கொஞ்சம் சிம்டம்ஸ் பார்த்தா நாய் செனான மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். மயில மாடு காராம்பஸ் மாடு ரெண்டுமே வந்து நைட்டு போட்ட தீவனப்புல்ல வந்து கொஞ்சம் மீதி வச்சிருச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து இந்த காலை கொட்டி வச்சோம். சுத்தமாக சாப்பிட்ருச்சு. ஒரு சில மாடுகள் வந்து எதை போட்டாலும் கலைக்காமல் சாப்பிடும். ஒரு சில மாடுகள் நல்லதாக தான் எதிர்பார்க்கும். புறாலாம் பார்த்திங்கன்னா வெளி மேய்ச்சலுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாகும் வர்றதுக்கு. இல்லை மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால எங்கேயும் மேய்ச்சல் போகாமல் நம்ம சோளத்தட்டு போர் மேலேயே உட்காந்துருக்குது. இருக்கிற கண்டிஷன் பார்த்தா இன்றைக்கும் மழை வர்ற மாதிரி தான் தெரியுது. நான் வந்து பூ பொறிக்கலான்ட்டு வந்திருந்தேன். பூ பொறிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பேந்தம்லாம் ஒரு பக்கமாக ஓடிச்சு. என்னன்னு தெரிலன்ட்டு பார்த்தேன். நம்ம டேஷ்ஹவுண்டு வந்து ஒன்று செயினை கழட்டிட்டு பெல்ட்டை கழட்டிட்டு ஓடியாந்துருச்சு. அதை பார்த்தோன்னே எல்லா பேந்தமும் தெரித்து ஓடிடுச்சு. நான் என்னென்னு தெரியலன்னு பூ பொறிக்கிறத விட்டுட்டு இதையே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எல்லாத்தோட சேவல் தான் கடைசியாக வந்து பயப்படாமல் தைரியமாக இருந்துச்சு. மெதுவாக அப்படியே கொக்கரிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தது. எல்லாம் ஒரு பக்கமாக எங்கே போனாலும் ஓடுது. நம்ம டேஷ்ஹவுண்டை கொண்டு போய் கட்டியாச்சு, இருந்தாலும் அது பயந்துகிட்டே தான் போகுது. நான் ஆஃபீஸ் கிளம்பலான்ட்டு வெளியில் வந்தப்போ பூவெல்லாம் நிறையா பூத்து இருந்தது. சரி நம்ம டேபிள் ரோஸ் செடி காமிச்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன். எல்லா கலர்லேயும் பூ பூத்துகிட்டே இருக்குது. இன்னமும் நிறையா கலர் பூ பூக்காமல் இருக்குது. டார்க் ரெட்டு, ஒயிட்டு அதெல்லாம் பார்த்தா இன்னும் பூ பூக்கலை. சாண்டில் 2 சாண்டில் நம்மகிட்ட இருக்குது. எல்லோ கலர் மாதிரி ஒரு சாண்டில் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா லைட்டாக பிங்க் கலர் கலந்த மாதிரி ஒரு சாண்டில் வரும். அதுலேயே 2 வகையான பூ இருக்குது. மழை காலத்தில் விட வெய்ய காலத்தில் தான் வந்து நம்ம டேபிள் ரோஸ் நல்லா பூ பூக்குது. சீசனே வந்து வெய்ய காலத்தில் தான். மழை காலத்தில் அந்தளவுக்கு பூ பூக்க மாட்டேங்குது. இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம தண்ணி விட தேவையே இல்லை, மழை பெய்யறனால. அதுக்கப்புறம் சாயங்காலமாக பார்த்திங்கன்னா நம்ம ரவியை நாங்கள் வீடு வரைக்கும் போயிருந்தேன். சரி குதிரை ஒரு ரவுண்ட் அடிக்கலான்ட்டு குதிரையை எடுத்துகிட்டு ஓட்டினோம். குதிரை வச்சுருந்தாவே ரெகுலராக அதுக்கு வேலை கொடுக்கணும். சும்மாவே நம்ம வந்து கட்டுத்தரையில் கட்டி வச்சுருக்கக்கூடாது. ஓட்டுறதுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதுக்கு நல்லா ரைடிங் பண்ணணும். முன்ன கூட லாடை இல்லாமல் இருந்தது, இப்போ லாடை அடிச்சதே சவுண்டு சூப்பராக வருது. இப்போ இருந்தே வந்து நம்ம பெரிய குதிரை வெளியே ரைடிங் கூட்டிகிட்டு போகும்போது குட்டியும் சேர்ந்து கூட்டிகிட்டு போனோம்னா தான் அதுக்கும் பயம் இல்லாமல் நல்லா பழகும். அதுக்கப்புறம் சாயந்தரமாக வந்து காட்டுக்கு போயிருந்தேன். நம்ம குட்டை மாடுகள்லாம் பிடிச்சி தண்ணி காமிச்சு கட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இவ்வளோ தான். காலையில் ஒரு டைம், மத்தியானம் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம், இப்படி ஒரு 2-3 தடவை நிவர்த்தி கட்டினோம்னாவே போதும். இதுக்கு பெரிய மெயின்டெனன்ஸே கிடையாது. காலையில் ஒரு டைம் தண்ணி குடிக்கும், சாயங்காலம் அதே மாதிரி தண்ணி காமிச்சு நம்ம ஒரு இடத்துல கட்டிட்டு வந்துட்டோம்னா அடுத்த நாள் காலையில் தான். மற்றபடி அது பாட்டுக்கு இருக்கிறத மேய்ஞ்சிட்டு இருந்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இந்த கயிறுலாம் ரெடி பண்ணேன். இது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா அந்தியூரில் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதே கயிறு தான். இதெல்லாமே மாட்டுக்கு திருவாணி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா கயிறு கொஞ்சம் மீதியாக இருந்தது இந்த ரோப்பு. அதில் வந்து மாடு கன்று போட்டுச்சுன்னா காலை கட்டுறதுக்காக இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக கால் இருவாது,
நம்ம கட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். தீயில காய்ச்சி வச்சு அமுத்தி விட்டோம்னா போதும், பிரிஞ்சு வராது. திருவாணி போட்டு முடிச்சு போட்டு தீயில காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த திருவாணி பார்த்திங்கன்னா குதிரைக்கு வர திருவாணி தான். சரி நம்ம மாட்டுக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.